பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர் ஒருவர் சிவன் கோயிலில் வாசலில் பிச்சை எடுத்து தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தார். அவருடன் இருந்த பிச்சைக்காரர், "நம் மரணம் மிகவும் கொடூரமானது. அனாதையாகத்தான் இருக்கணும். நமக்கு ஈம கரெக்ட் பண்ணுறதுக்கு கூட யாரும் கிடையாதுன்னார். அப்போ இது என் மகனோட விலாசம். நான் இறந்தா அவனுக்கு தகவலை கொடுங்கன்னு சொல்கிறாரு. உசுரோடு இருக்கிறப்பே பார்க்காத உன் பிள்ளை உனக்கு ஈம காரியமாக பண்ண போது என்றார் மற்றொரு பிச்சைக்காரர். கோயில் வாசலில் இருந்து ஈசனை வேண்டினார். சில நாட்களில் அவர் இறந்துவிடவே அந்த பிச்சைக்காரர் அவரின் மகனுக்கு தகவலை தெரிவித்தார். ஆனால் அதை பற்றி அவன் கண்டு கொள்ளவே இல்லை. சிறிது நேரத்தில் அவரின் மகன் வந்து அந்த பிச்சைக்காரரை தூக்கி சுடுகாட்டிற்கு எடுத்து சென்றார். அவர் சுடுகாட்டில் சென்றதும் அகோரியாக மாறி அவருக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் அனைத்தையும் அவரே முன்னின்று செய்தார். பின் அவருடைய அஸ்தியை எடுத்து கொண்டு போய் காசியில் கரைத்து அவருக்கு மோட்சத்தையும் அருளினார். தாயுமானவர் என்று போற்றப்பட்ட ஈசன் இங்கு மகனாய் வந்து ஒரு ஏழைக்கு ஈம காரியம் செய்து மோட்சத்தை கொடுக்கிறார். ஓம் நமச்சிவாய.